வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோம் யூடியூப் சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் காய்கறி விலையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. டோட்டலாக ஓவராலாக திருப்பூர் மார்க்கெட்டில் அனைத்து காய்கறிகளுமே பாதிக்கு பாதி விலை தானுங்க. ரொம்ப டவுன் ஆகி விவசாயியில் வெறும் பொரிப்பு கூலி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகாயத்தான் அனைத்து காய்களுமே விற்கிதுங்க. வாங்க பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 300 to 500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் கரும்பு முருங்கை 1 கிலோ 40 to 50க்கும், செடி முருங்கை 30 to 40க்கும், மரத்துக்காய் 20 to 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 to 400 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 200 to 250க்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 100 to 150 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவக்காய் 20 கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 to 500 முதல் ரகங்க, செகண்ட் குவாலிட்டியில் 300 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 14 கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 400 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100 to 150ங்க. முள்ளங்கியில் விலை ரொம்ப டவுனுங்க. பீட்ரூட் 30 கொண்ட பை பார்த்தீங்கன்னா முதல் ரகம் 300 to 400க்கும், செகண்ட் குவாலிட்டி 200 to 300 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டும் விலை குறைவுதானுங்க. பூண்டு முதல் ரகம் 160 to 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 120 130க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளியில் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாகு தக்காளி 100 110 120, மதன் டாப் குவாலிட்டி 90 100, சிவம் 80 ரூபாய்ங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கு பொரிப்பு கூலி 40 ரூபா 50 ரூபா வருங்க, டிரான்ஸ்போர்ட் 40 ரூபா வருங்க, 40 ரூபா வருங்க. கிட்டத்தட்ட ஒரு பொட்டிக்கு அசலே பொறிச்சு மாட்டு கொண்டு விற்கிறதுக்கு 90 ரூபாய்ங்க. விற்கிற விலையே 90 ரூபா தானுங்க. விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 0 தான் வருமானங்க தக்காளி இப்போதைக்கு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படித்தான் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், தேர்டு குவாலிட்டி 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் 1 கிலோ 60 to 70 ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முதல் ரூபா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டியில் 50 ரூபாய் கிடைக்குதுங்க. தேர்டு குவாலிட்டி வெட்டுக்கிழங்கில் 20 ரூபாயிலேருந்து கேரட் கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 600 ரூபாய்ங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 30 to 40ங்க. நெல்லிக்காய் 1 கிலோ சில்லறை விற்பனை 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காயில் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் கொத்தவரங்காய் விற்பனை ஆகுதுங்க. 400 ரூபாய்ங்கிறது ரொம்ப ரேருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கடைசியில் 300 ரூபாய்க்கு கேப்பாரில் கண்டிஷன் ஆகிடுச்சுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் 200 to 250 முதல் ரகங்க, செகண்ட் குவாலிட்டி 100 to 150, பவானி 200 to 300ங்க. பொரியல் தட்டைங்க பச்சை பயிர் பொரியல் தட்டைம்பாங்க 15 கிலோ கொண்ட பை 200 to 250ங்க. இஞ்சி முதல் ரகம் 60 to 70, செகண்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. எலும்பச்சம்பழம் முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 ரூபாய்க்கும். புள்ளி பழம் பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா வரைக்கும், புள்ளிக்காய் 30 ரூபா மினிமம் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெங்காயம் 25 ரூபா வரைக்கும்
குறைஞ்சபட்ச விலையா, அதிகபட்ச விலையா 32 ரூபா வரைக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் வாங்கிக்கிறாங்க. குஞ்சு காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 20 ரூபாய்க்கும் கூட வாங்கிக்கிறாங்க. 20 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே விற்பனையாக இருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா 500, 600, 650க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காய விலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து குறைந்து வந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் 30 நாட்கள் விலையாக இருக்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் சொல்ல போனோம்னா வரும் சித்திரை மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வெங்காயம் கண்டிப்பாக விலை வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் 22, 23க்கும், செகண்ட் குவாலிட்டி 15, 16க்கும், தேர்டு குவாலிட்டி 10 ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க. அரசாணிக்காய் 40 to 40 கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையாக 300 to 350 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய் 40 to 45 கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500, 600 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா 200 to 250 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூவும் விலை ரொம்ப வீழ்ச்சிதானுங்க. தேங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தேங்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 24 ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலையாக 10, 12, 16, 18 விலையில் வந்து விற்பனையாகுதுங்க. 10 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனையாகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க தேங்காய் விலை. சுண்டைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 25 கிலோ கொண்ட போய் 500 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 30 to 40 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் 500 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனையாகுதுங்க. கொய்யாப்பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60, 70 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனல் பாருங்கள். திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க. இனி வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா மிளகாய் எப்போ நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க. மிளகாய் நடவு பார்த்திங்கன்னா நீங்கள் சித்திரை மாதத்துலேருந்தே நடவு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சம் வெயில் படிப்படியாக குறைஞ்சிருங்க. மழை பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா கார்மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சித்திரையிலேருந்து வைகாசி, ஆனி நடவு ஓர பட்டம் தொடர்ந்து 3 மாதத்துக்கு மிளகாய் தாராளமாக நடவு போடலாங்க. நன்றி, வணக்கம்.